எனக்கு துணையாக வந்தருளும். இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, எங்களை கண்ணோக்கும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 84 கூறுகின்றார். உமது ஆலயம் மேலானது. நாங்கள் அனைவரும் உமது ஆலயத்தின் புனித தன்மையை மென்மேலும் போற்றி பாதுகாக்க எங்களுக்கு அருள் தாரும். நாம் அனைவரும் சேர்ந்து படைகளின் ஆண்டவரை என்ற திருப்பாடல் 84 பாடுவோம்.
இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசி தாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 19 கூறுகிறார். நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வாகிய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நாங்கள் அவைகளை இவ்வுலக வாழ்வில் கடைபிடித்து அதன் மூலம் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள இரக்கம் காட்டுவீராக. திருப்பாடல் 19 அனைவரும் சேர்ந்து பொருள் உணர்ந்து பாடுவோமாக.
நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் தம் படைப்புகளின் மீது காட்டும் இரக்கம் அளவிட முடியாதது என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 118 கூறுகின்றார். நாமும் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஆண்டவரே உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று அவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. என்னுள்ளம் ஆண்டவரே போற்றி பாடுதே, மீட்பராங்கடவுளை நினைந்து மகிழுதே. என்னுள்ளம் ஆண்டவரே போற்றி பாடுதே, மீட்பராங்கடவுளை
பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற திவ்ய ஞானமாகிய சேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரீரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கிறனும் சம்மனசுக்கள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவரே. அன்பானவர்களே, இப்பொழுது உடனடியாக நற்கருணை பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. பயபக்தியோடு இந்த பவனியில் பங்கெடுப்போம். ஒவ்வொரு முக்கிலும் ஸ்தாபம் நிறுத்தப்பட்டு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஒரு நற்செய்தி, ஒரு அருளுரை, ஒரு ஜெப உரை என்று அதிலே இருக்கும். எனவே அனைவரும் பேசாமல் ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்து கொண்டு ஜெப மணலையோடு இந்த பவனியை நீங்கள் ஏறெடுக்க வேண்டுமென உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யாருமே நற்கருணை பாலிக்கு பின்னால் வரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நற்கருணைக்கு முன்னாகத்தான் நடக்க வேண்டும். நற்கருணைக்கு பின்பாக, பாலிக்கு பின்பாக பேசிக்கொண்டு அல்லது சிரித்து கொண்டு வரும்பொழுது அது மிகவும் கோபத்திற்கு உள்ளாக்கப்படும். எனவே அந்த செயலை தயவு செய்து செய்யாமல் எல்லாருமே
ஜெப வாஞ்சையோடு நற்கருணைக்கு முன்பாக நடந்து செல்ல அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஆசிரியர்கள் மற்ற தன்னார்வ தொண்டர்கள் பவனியை ஒழுங்குபடுத்தவும். புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பவனிக்கு செல்லலாம். உங்கள் பிள்ளைங்க பத்திரமா வருவாங்க, நீங்கள் போங்க. பாடல் எண் 2.